வணக்கம், வெல்கம் டு கேஎல் அகாடமி. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட நிகழ்ச்சியை இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1930 சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் துவங்கினார். ஸோ அதோட பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை துவங்கினார். ஏன் உப்புலேருந்து துவங்கினாரு? உப்பு ஒரு அடிப்படை பொருள், அதனால சாமானிய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு ஒரு மாதம் மட்டும் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சத்தியாகிரகத்தை தண்டி அப்படிங்கிற இடத்த நோக்கி நடைபயணமாக போய் ஆரம்பித்தார். ஸோ அதோட நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்ற எல்லா பகுதிகளும் நடந்தது. ஸோ தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையேற்று நடத்தினார். அவர் எங்கே இருந்தாலும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி நடந்தது இந்த பயணம். ஸோ அங்கே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி காந்தியவாதிகள் நடந்து போய் அங்கே உப்பை அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்து கைது செய்யப்பட்டார்கள். அம்னிஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது ஒரு என்ஜிஓ. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1961 ஆரம்பிக்கப்பட்டது பை பிரிட்டிஷ் லாயர் பீட்டர் பெனிசன். இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் குரூப், மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு என்ஜிஓ. செலக்ட் யுவர் ஆன்சர். இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சு பார்த்து அதில் இது சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான விடையை தவறான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே அந்த தவறுகளை குறைக்கும். இங்கே பாருங்கள், லாலா லஜபதி ராய் வாஸ் அ கிரேட் ஆரட்டர். லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு டஜனுக்கு மேலே புத்தகங்கள் எழுதியிருக்காரு, மேலும் பத்திரிகைகளுக்கு பதிப்பதிவு இருந்திருக்காரு. அப்படி இல்லை, அதனால ஆன்சர் வந்து பி. சரி. அதாவது லாலாஜி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காப்புல. இது வந்து பேச்சை பற்றியும் இது எழுத்தை பற்றியும் இருக்கிறதால ஏஎன்பி, அதாவது கூற்றும் காரணமும் சரிதான், ஆனால் இதுக்கான விளக்கம் இது இல்லை. இதை சரியாக கவனிக்கணும். நம்ம இந்த இடத்துல தவறு வந்துடக்கூடாது. சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் பதில். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதாவது 2006 பிப்ரவரி 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் கூட இந்த எலெக்ஷன்ல கூட இது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்க போகுது. ஏன்னா வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக அந்த பீரியட்ல தான் சேர்த்துனாங்க, மன்மோகன் பீரியட்ல. ஸோ ஒரு ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அதோட தொடர்ச்சியாக 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாளுக்கு இவ்வளோ சம்பளம், அதன் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு இவ்வளோ இழப்பு ஏற்படுது அந்த மாதிரி பேசுகிறவங்க ஒரு பக்கம், இல்லை விவசாய கூலிகள் கிடைக்கலன்னு பேசுகிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஒரு நேஷனல் அசட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. லைக் ஒரு ஏரியை தூர் வாடுறது, ஒரு சின்ன குளங்களை தூர் வாடுறது, ரோட்டு சீரமைக்கிறது, இந்த மாதிரியான கிராமப்புறங்களுக்கு தேவையான வேலைகள் செய்கிறாங்க, இது நாட்டுக்கு நல்லதான் அப்படின்னு பேசுகிற ஒரு குரூப் ஒரு பக்கம். இதில் நிறைய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய எளிய மக்கள் இதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிஆர் தாஸ், அதாவது சித்தரஞ்சன் தாஸ், அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு. அவர் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே ஐசிஎஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி அன்னைக்கு இருக்கிற ஐசிஎஸ் எக்ஸாமை லண்டனில் போய் பாஸ் பண்ணிட்டு, இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் மக்கள் பணியாற்ற போகிறேன்னு அவர் இந்தியாவுக்கு திரும்ப வந்த அப்புறம் ஒரு சித்தரஞ்சன் தாஸ் தான் வழி நடத்தினார். அவர் தான் முதல்ல an எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா அவர் நியமிக்கிறார். Who among the following describe the educated Indian community of Indian National Congress as microscopic minority? அதாவது லார்ட் டஃப்ரினோட தலைமையில் தான், அவரோட ஆசைக்கு இணங்க தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. அதாவது மைனாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறது. நுண்ணிய மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டினா சிறுமையிலும் சிறுமையானவர்கள்னு அர்த்தம்.
ஸோ இவங்கெல்லாம் நமக்கு ஒரு எதிரியே கிடையாது அப்படின்னு லார்ட் டஃப்ரின் சொல்லியிருக்காரு. இதை வந்து பிரிட்டிஷ்காரங்களோட சேஃப்டி வால் தியரின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்குனதே அவங்க தான். ஏன்னா மக்களோட குறைகளை அப்பப்போ வெளிப்படுத்தணும், அதங்களை வெளிப்படுத்த ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா 1857 ரிவோல்ட் மாதிரி பெருசாக வெடிச்சு அது வன்முறையில் போய் முடியக்கூடாது அப்படிங்கிறதோட பின்னணியில தான் இந்திய தேசிய காங்கிரஸுங்கிற ஒரு அமைப்பை வளர விட்டாங்க அவங்க. ஆனால் பின்னாட்களிலும் நமக்கு சுதந்திரமும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், அதாவது சரியான வாக்கியங்களை கொடுக்கப்பட்ட கோர்ட்ஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கணும். அதாவது on February 18, 1929 சைமன் கமிஷன் landed at Madras. எஸ். ராமசாமி முதலியார் of Justice Party welcomed Simon Commission. Yes. Rajaji was arrested and sentenced for 6 months. வேதாரண்யம் மார்ச் முன்னாள் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தினால அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு சட்டத்துக்கு எதிராக அவர் போய் உப்பு எடுக்கிறாரு. சட்டமறுப்பு இயக்கத்தோட பகுதி அது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி was founded by V.O.C. சிதம்பரம் பிள்ளை. எஸ், இது குழந்தைக்கும் தெரியும், ஆனால் இது ஆப்ஷன்ல இல்லை. எல்லாமே சரி அப்படிங்கிறதான் பதில். அதாவது சைமன் குழு 1929 வராங்க, நீதி கட்சி இருக்கார் ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் வேதாரண்யத்தில் ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. V.O.C. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை அமைக்கிறார். ஆமாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜகோபாலாச்சாரியரின் ராஜாதி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. இந்த கொஸ்டினை சரியாக கவனிக்கணும். எது சரியானவை அல்ல, எது தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். 1932 நவம்பர் லண்டனில் நடைபெற்ற வட்ட மேஜை மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டது. ஆமாம், அதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து B.R. அம்பேத்கர் போயிருந்தாரு. 2வது வட்ட மேஜை மாநாடுக்கு தான் காந்தியாரும் போயிருந்தாரு. 3 வட்ட மேசை மாநாடுகளையும் கலந்துக்கிட்ட ஒரே பிரதிநிதி யாருன்னா B.R. அம்பேத்கர் ஐயா. அவர் கூட நிறைய சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய இந்த மன்னர் ஆட்சி முறைகள்லேருந்து போனவங்க போயிருந்தாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு டெல்லிக்கு 22 மார்ச் 1942 வந்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபையை அமைக்க பரிந்துரை செய்தது. ஆமாம், இதில் எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே ரைட்டு தான். ஸோ இந்த கொஷின் ப்ராப்ளமேட்டிக் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். who are known as no changes, அதாவது மாற்றங்களை விரும்பாதோர். அதாவது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ சோசியல் மூமெண்ட். அதாவது மக்களுக்கு தொண்டு ஆற்றக்கூடிய லைக் ஒரு NGO மாதிரியான ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதனால அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவங்க முதல்ல மக்கள் தொண்டு ஆற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட காங்கிரஸோட சாராம்சம். ஸோ அதை மாற்றணும். யாருனாலும் அரசியலுக்கு வந்துடலாம். அப்படி இன்னைக்கு இருக்கிற நிலைமையை போய் யாருனாலும் காசு இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாம், இல்லை பின்புலம் இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாம், இல்லை அப்பா அரசியல் இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சில பேர் விரும்பி இருப்பாங்க போல் அந்த பீரியடில். அதை யாரால எடுத்தாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத். ஸோ இவங்க எல்லாமே கள போராளிகள். குறிப்பாக ராஜேந்திர பிரசாத் எடுத்துட்டோன்னா பீகாரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக போராடி இருக்காரு. அவர் ஒரு விவசாயியோட மகன். வல்லபாய் பட்டேல் அவர் ஒரு பாரிஸ்டர். அவர் நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ செய்திருக்காரு. முதல் உள்துறை மந்திரியாக இருந்திருக்காரு. எல்லா நாடுகளையும் குட்டி குட்டி நாடுகளையும் இந்தியாவோட சேர்த்தது அவர் தான். அன்சாரி அவரும் ஒரு முக்கியமான தலைவர். ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல அதாவது அரசியல இருக்கணும் அப்படிங்கிற ஒருத்தன் மக்கள் பணியாற்றணும், குறிப்பாக மக்களுக்கு தொண்டு செய்யணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஸ்கேலாக வைக்கிறாங்க. மக்கள் பணியாற்றின ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கணும். அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் அது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. பாருங்களேன், இன்னைக்கு நாடு எங்கே இருக்குங்க, மக்கள் தான் சிந்திச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் pair is not matched correctly? அதாவது கம்யூனல் ஆர்டர் 1921. எஸ், 1921 தான் இனவாரியான அரசாணை வருது. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுங்கிறது பனகல் அரசர் பீரியடில் 1924 அமைக்கிறாங்க. இந்தியாவிலே முதல்ல யூபிஎஸ்சிக்கு முன்னால் ஒரு அமைப்புது. ஸோ அரசாங்கத்துக்கு ஆட்கள் தெரிவு செய்யும் முறை இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய முன்னோடி திட்டம். தமிழ்நாட்டிலிருந்து போன திட்டங்கள் ஏகப்பட்டது, அதில் இதுவும் ஒன்று. இதை தொடர்ந்து தான் எல்லா ஊர்லேயும்
எல்லா எல்லா மாநிலங்கள்லையுமே மாநில தேர்வு ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. ஏன் மத்திய தேர்வு ஆணையம் யூபிஎஸ்சியும் இதுக்கு அப்புறம் தான் அமைக்கப்பட்டது. ஸோ இது ஒரு மிக மைல்கல், மிக மிக முக்கியமான மைல்கல். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதில் மிக முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இதோட கல்வி தொண்டு ரொம்ப அதிகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடது. ஸோ டிஃபீட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1937ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி தோல்வி அடையுது. ஸோ அப்போ இதுதான் தவறான இணை. Match the following. Select the correct answer. So planning and poor. திட்டமிடலும் ஏழைகளும். பிஎஸ் மினாஸ். ஜனநாயக சமத்துவம், அதாவது டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்தியாவுக்கு நிறைய சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் கொண்டு வரவர் தான். ஸோ அதோட நீட்சி தான் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள். ஸோ ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்து மெகலோனோபிஸ் திட்டம் தான் நம்ம சொல்லுவோம். 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை, அதாவது 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கைக்கு ஆர்கிடெக்டாக இருந்தவர் பி வி நரசிம்ம ராவ் அண்ட் டாக்டர் மன்மோகன் சிங். இவங்க ரெண்டு பேரையும் இந்தியா என்னைக்கும் மறக்கவும் கூடாது. ஏன் 1991க்கு அப்புறமா இந்தியாவில் அவங்க எப்பவுமெல்லாம் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுதோ அதை ஒரு காப்பி டாக்டர் மன்மோகன் சிங் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாமல் ப்ரெசென்ட் பண்ணவே மாட்டாங்களாம். இது ஆஃப் த ரெக்கார்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம். யார் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், இப்போ ரீசெண்டாக தான் மன்மோகன் சிங் ஐயா வந்து அரசியல் இருந்து ஓய்வு பெறுவதை அறிவித்தார். அப்போ கூட மோடி அவர்கள் அவரை ரொம்ப புகழான்னு சொல்லிட்டார். இதில் என்னென்னா, அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் வந்து உலக வங்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேர்ல்டு பேங்க்ல. அப்போ இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பி வி நரசிம்மராவ் ஐயா அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் கணிக்கிறாரு. அதனால பர்பஸ்ஃபுல்லாக போய் ஒரு எஜுகேட்டட் இந்தியனா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு பிரச்சனையை சமாளிக்க. ஸோ டாக்டர் மன்மோகன் சிங் அவரை வந்து எக்கனாமிக் மினிஸ்டர் ஆக்குறாரு, அதாவது ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி, எம்பி ஆக்கி, அதோட தொடர்ச்சியாக மினிஸ்டர் ஆக்குறாரு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க லோக்சபாலையும் நியமன உறுப்பினர்கள் ராஜ்யசபாலையும் இருப்பாங்க. ஸோ அவர் மன்மோகன் சிங் இது வரைக்கும் எந்த எலெக்ஷனையும் நின்னதில்லை. அவர் ராஜ்யசபா எம்பியாக தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த ராஜ்யசபா எம்பியாக இருந்து தான் ஒரு பிஎம் போஸ்ட்ல இருந்தார். காலவரிசை, சரியான காலவரிசையில் இதை அடுக்கணும். முதல்ல சுதேசி மூமெண்ட், சுதேசி மூமெண்ட் 1905ஆம் ஆண்டில் நடந்துச்சு. ஸோ இது என்னன்னா வங்க பிரிவினையை தொடர்ந்து, ஸோ அந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து சுதேசி மூமெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. ஸோ சுதேசி மூமெண்ட்டை இந்தியாவில் ஃபுல்லாக பரப்பலாம் அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் விரும்பினாங்க. இல்லை இதை பெங்காலில் ஆரம்பித்த பிரச்சனை பெங்கால்லேயே முடிச்சுக்கலாம் அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் காங்கிரஸ் ரெண்டாக உடைச்சது. அதுக்கப்புறம் தன்னாட்சி சங்கம், ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ 1916 பாலகங்காதர் திலகரும் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஆரம்பித்தாங்க. பாலகங்காதர் திலகர் வந்து பம்பாயில் அதை செய்தார். அன்னி பெசன்ட் அம்மா தமிழ்நாட்டில் அதை செய்தாங்க. சைமன் கமிஷன் 1927 இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஒரு வரைவை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் என்னென்னா அதில் இந்தியர்கள் யாருமே இல்லை அப்படின்னு எல்லாருமே அவங்கள புறக்கணிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன விஷயம்னா நீதி கட்சி அவங்கள வரவேற்றாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உருவாக்குனாரு. அதை வச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். அது எப்போ நடந்ததுன்னா வேர்ல்டு வார் 2 பீரியடில் அவர் ஜப்பானில் அடைபட்டு கிடந்த இந்திய இராணுவ வீரர்கள் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி அவங்களை ட்ரைன் பண்ணி இந்தியன் நேஷனல் ஆர்மி கிரியேட் பண்ணார். ஸோ இது 1945க்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் இதுதான் சரியான சுதேசி இயக்கம், அப்புறம் தன்னாட்சி இயக்கம், சைமன் குழு, இந்திய தேசிய இராணுவம். Who among the following
ஃபார்ம்டு ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. அதாவது ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939 ஃபார்ம் வந்தார். ஏன் ஃபார்ம் வந்தாருன்னா, அவருக்கு காந்தியாரோடு ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக ரெண்டாவது முறை காங்கிரஸ் தலைவராக அவரை உருவாக விடலை. ரெண்டாவது முறை காங்கிரஸ் தலைவராக காந்தியார் வந்து ராஜேந்திர பிரசாத் யாதவ் அவரை முன்மொழிகிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் தான் திரும்பி ரெண்டாவது முறை எலக்ட் பண்ணப்படணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதாவது காந்தியார் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ இதனால காங்கிரஸ்ல இருந்து அவர் விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை துவங்குறாரு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையா தலைமையத்தில் நடத்தினார். ஸோ தமிழ்நாட்டுக்கும் இந்த கட்சிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஸோ அதனால ஃபார்வர்ட் பிளாக் சம்பந்தமான கேள்விகள் அடிக்கடி எதிர்பார்க்கலாம். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். 1909 ஆண்டு சட்டம். 1909 ஆண்டு சட்டம் அப்படிங்கும்போது மின்டோ மார்லி சீர்திருத்தம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது முதல்ல முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்குறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு தனியான வகுப்பு வரி பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கிருந்து தான் வந்து முஸ்லீம்கள், குறிப்பாக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடுக்கான அந்த கூக்குரல் அங்கிருந்து தான் துவங்குது. 1919 ஆண்டு அது வந்து இந்திய சட்டத்தில், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான சட்டம். டயார்கி, அதாவது மாநிலங்கள் வழியில் டயார்கினா இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேலவை கீழவை இல்லை. அன்னைக்கு வந்து கிரௌனை ரெப்ரசன்ட் பண்ணும்படியான ஒரு கூட்டம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரங்கள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்திய கூட்டாட்சிக்கான ஒரு மிக சிறந்த முன்னோட்டமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ 1935 ஆண்டு ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அனைத்து இந்திய கூட்டாட்சி. அதாவது 1935 ஆண்டு சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம், ஒரு மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவோம். ஸோ அது கூட்டாட்சி தத்துவங்கள் நிறைய இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தது. ஸோ 1947 ஆண்டு சட்டம். ஒரு நிமிஷம். 1935 ஆண்டு சட்டப்படி இந்திய செயலர் பதவி நீக்கப்படுதல். 1947 ஆண்டு சட்டம் தான் அனைத்து இந்திய கூட்டாட்சி. ஸோ இந்தியா ஒரு கூட்டாட்சியை நிறுவுது. 1935 abolished post of Secretary of States. கவனிங்க. 1909 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், 1919 மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறை, 1935 இந்திய செயலர் பதவி நீக்கப்படுதல், 1947 ஆண்டு சட்டம் அனைத்து இந்திய கூட்டாட்சி. இன்னும் சரியா சொல்லணும், 1935 நிறைய கூட்டாட்சி தத்துவங்கள் இருந்தது. இதுல மிகச்சரியானது அப்படின்னு பார்க்கும்போது 1947 கூட்டாட்சிங்கிறது மிகச்சரியான பதிலாக இருக்கும்.